வாழ்க்கையில் நாம் அதிகம் ஓடுவது நிதியை தேடியா நிம்மதியை தேடியா? எவ்வளோ ஒரு நிம்மதி! குழந்தைய வீட்டை விட்டுட்டு வேலைக்கு போனாங்க, வேலை செய்ய முடியாது. இந்த குழந்தை என்ன பண்ணுதோ, அந்த ஆயம்மா சரியாக ஊட்டியிருப்பாங்களா, பால் கொடுத்துருப்பாங்களா, இட்லி ஊட்டிருப்பாங்களா, அந்த எண்ணமே இருக்கும், நிம்மதி போயிடுமே. நம்ம கூட இருக்கணும் சார், அது இல்லையே. இன்னைக்கு அதை தொலைச்சிட்டுமே, பணம் 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 பணம்னு. நடுவர் அவர்களே, நிதி தான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். இப்ப ஜூன் மாசம் பிறந்துருச்சு. பெத்தவங்கள்ட்ட எல்லாட்டையும் கேட்டு பாருங்க. போய் ஃபீஸ் கட்டினா மட்டும்தான் ஒரு அப்பாவா இருக்க முடியும். இல்லட்டா ஃபியூஸ் போன பல்போட தலையை தொங்க போட்டு உட்கார்ந்துருக்கணும். அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, நிதி முக்கியமா நிம்மதி முக்கியமான போய் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. நடுவர் அவர்களே, என்ன சார் வருமானம் மனுஷனுக்கு வருமானம்? குதிரை வண்டியில் வந்து மாட்டு வண்டியில் செலவு போச்சுன்னா சந்தோஷமாக இருக்கா, நிம்மதியாக இருக்கலாம். குதிரை வண்டியில் வருமானம் வருது, வந்தே பாரத் ரயிலில் போயிருது செலவு. அப்புறம் எப்படி மனுஷன் நிம்மதியாக இருக்கும்? குதிரை வண்டியில் கூட இல்லை, மாட்டு வண்டியில் தான் வருது. யதார்த்தமாக பேசுகிறேன். இன்னைக்கு ஹவுசிங் லோன் பேங்க்கில் இருக்குது, வெஹிக்கிள் லோன் இருக்குது. ஆசைப்படுறோம், வாங்கிடுறான். ஒத்த ஆசைக்காக லோனை வாங்கிட்டு ஒவ்வொரு மாசமும் 1000 ஆசையை துறந்துட்டு அந்த லோன் கட்டிட்டு இருக்கிற பெத்தவங்களை போய் கேளுங்க, எதை தேடி இந்த ஜனங்க ஓடுறாங்கன்ட்டு. இவங்க காசு காசுன்னு ஓடுறோன்னு சொல்றாங்கல்ல, இங்க எல்லாருமே எங்க அணிலையும் ஒத்துக்கிறோம். நாங்களும் காசுக்காக தான் பேச வந்திருக்கோம், அவங்களும் காசுக்காக தான் பேச வந்திருக்காங்க. ஆனா இந்த வாழ்க்கையின் அழகு எப்ப தெரியுமா தப்பி போணுச்சு? வாழ்க்கை வாழ்றதுக்காக காசை தேடி ஓடுன நாம காசு காசுன்னு ஓட ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல வாழ்க்கையை விட்டே ஓடிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா அந்த நிதி எப்படிங்க நிம்மதியை தரும்? நான் கேட்குறேன். பணம் இருக்கணும், மரியாதை இருக்கணும், அந்தஸ்து இருக்கணும், அதுக்கு தான் ஓடுறோம். மற்றபடி கொஞ்சம் சாப்பாட்டுக்காகவோ ஒரு ட்ரெஸ்ஸுக்காகவோ ஓடலை. அது கிடச்சிடும், இப்படி தான் சிம்பிளாக கிடச்சிடும். ஆனால் நிம்மதி கிடைக்கணும்னா உங்கள்கிட்ட பணம் இருக்கணும். அன்னையர் தின சிறப்பு பட்டிமன்றம் அரண் மீடியாஸில் நடுவர் அண்ணா சிங்காரவேலு ஆளுகையில் நடிகர் ரமேஷ் கண்ணா உள்ளிட்ட பிரபல பேச்சாளர்கள் பங்கேற்ற அன்னையர் தின சிறப்பு பட்டிமன்றம் வருகின்ற ஞாயிறு காலை 10:30 மணிக்கு காண தவறாதீர்கள். தொடர் நிகழ்ச்சிகளை காண அரண் மீடியாஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.